ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் ஒரு 10 வகை மரம் இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், அப்புறம் அந்த வேலி ஓரத்துல சூப்பாபுல் மரம் இருக்கணும். அது வெட்டி ஆட்டுக்கு தீனியா போட்டுக்கிறதுன்னு, ஆட்டு சாணியை எல்லாம் செடி வளர்க்கறதுக்கு பயன்படுத்திக்கணும். குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரங்கள் ஒரு இடத்துல தென்னை மரம் இருக்கணும். அதுக்கப்புறமா இடம் இருந்ததுனாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும். அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்ததுனாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும். அந்த வேலியில ஒரு 4 இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும். இதுக்கப்புறமும் இடம் இருந்ததுனாக்கா ஒரு பலா மரம் இருக்கணும். அதுக்கப்புறமா இடம் இருந்ததுனாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் ஒரு 10 வகை மரம் இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், அப்புறம் அந்த வேலி ஓரத்துல சூப்பாபுல் மரம் இருக்கணும். அது வெட்டி ஆட்டுக்கு தீனியா போட்டுக்கிறதுன்னு, ஆட்டு சாணியை எல்லாம் செடி வளர்க்கறதுக்கு பயன்படுத்திக்கணும். குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரங்கள் ஒரு இடத்துல தென்னை மரம் இருக்கணும். அதுக்கப்புறமா இடம் இருந்ததுனாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும். அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்ததுனாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும். அந்த வேலியில ஒரு 4 இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும். இதுக்கப்புறமும் இடம் இருந்ததுனாக்கா ஒரு பலா மரம் இருக்கணும். அதுக்கப்புறமா இடம் இருந்ததுனாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.